ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வாழ்த்துதல்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கர்த்தர் ஜீவிக்கின்றபடியினாலே அவருக்குள்ளாய் நானும் நீங்களும் ஜீவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்தின் பிரயாணத்திலே நாம் கடந்து வருகின்ற வேளையிலே அநேக காரியங்கள் நமக்கு எதிர்கொண்டு வந்த பொழுதிலும் நம் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லா காரியத்திலும் இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படுகின்றோம். நாம் கடந்து போகக்கூடிய எல்லா நிலைமைகளிலும் எல்லா விதமான வழிகளிலும் அவரே நம்மோடு கூட வந்து நம்மை வழி நடத்துகின்றவராக, நம்மை காத்து கொள்ளுகின்றவராய், நம்முடைய தேவைகளை சந்திக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கும் பொழுது இந்த புதிய நாளை தேவனுடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஒரு புதிய நாளை காணும்படியான ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். அநேக பேருக்கு இல்லாத ஒரு கிருபை, ஒரு இரக்கம் நம் மீது அவர் பாராட்டியிருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் எவ்வளவு விசேஷம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். நானும் நீங்களும் விசேஷித்தவர்களாய் காணப்படுவது அவர் நம்மோடு கூட இருக்கின்றபடியினாலே. வேற ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே இந்த காலை வேளையிலும் கூட நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய தேவைகளை சந்திக்க தேவன் போதுமானவராக இருக்கின்றார். ஒன்று மாத்திரம் நிச்சயம், அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் பெரியதாய் இருக்கின்றது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 145வது சங்கீதத்தின் 18வது வசனம். Psalm 145 verse 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார். நிச்சயமாய் இன்றைக்கு நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும், எல்லாருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணுமா? இன்றைக்கு அநேக காரியங்கள் நிமித்தமாய் நாம் அநேக வேளைகளிலே உண்மையாய் கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் தள்ளப்படுகின்றோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுகின்றார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். இதுல ஒரு வித்தியாசம் உண்டு. அவரை நோக்கி கூப்பிடலாம், ஆனால் உண்மையாய் தங்களுடைய முழு உள்ளத்தோடு கூட, தங்களுடைய முழு ஆத்மாவோடு கூட அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கின்றார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் கூட நீ அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு சமீபமாய் இருக்கின்ற தேவனாக இருக்கின்றாராம். வேதத்துல நாம் பார்க்கின்றோம், இவ்வளவு பெரிய தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கின்ற ஜாதியே ஆகிய நம்மை காட்டிலும் விசேஷித்தவர்கள் யார் என்று சொல்லி. ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நம்மை காட்டிலும் இவ்வளவு பெரிய தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கின்ற ஜனங்கள் யார்? நானும் நீங்களும் பாக்கியம் பெற்றவர்கள். அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னால் அவர் உனக்கு சமீபம் உள்ள தேவனாக இருக்கின்றார். அவர் நம்முடைய சமீபத்தில் இருக்கும் பொழுது நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? ஏன் இந்த நாளிலே என்ன நடக்கும் என்று சொல்லி நான் கலங்க வேண்டும்? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போதுமானவராயிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர் உனக்கு சமீபமாக, உன்னோடு கூட இருக்கின்றவராக, உன்னை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளிலே உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாய் அல்லவா? அவர் உன்னோடு கூட இருந்து, உனக்கு சமீபமாய் இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாளாய் காணப்படட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.